இன்னைக்கு தலைப்பு, கர்த்தர் தாமே எனக்கு கொடுத்த ஒரு தலைப்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். ஐ வில் ரைஸ், நான் எழுப்புவேன். ஆமென், ஹல்லேலூயா. எழுப்புவேன் அப்படின்னா என்ன? I will build again. நான் மறுபடியும் எழுப்புவேன். I will rise. நான் எழுப்புறதுன்னா, இன்னைக்கு நிறைய பேரு ஃபர்ஸ்ட் நின்றவன் உட்கார்ந்தாதான் எழுப்புவான். நிக்கிறவன் மறுபடியும் நிப்பானா? இனி நிறைய பேர் நின்றுகிட்டே சொல்லுவாங்க, நான் நிப்பேன். நீ நின்றுட்டே சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? உட்கார்ந்துட்டு சொல்லணும். உட்கார்ந்துட்டல, படங்கடிக்கப்பட்டல, தோற்கடிக்கப்பட்டல, அதுக்கு இழந்து போனல, உன்னதான் கர்த்தர் பார்த்து சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, I will raise you again. அதனாலதான் தாவீது இப்படி சொல்லுகிறான், என் எதிரிகளுக்கு முன்பதாக எனக்கு விருந்தத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், என் தலைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. வீட்டு கல்யாணம், புதுசா கல்யாணமான மத்த மாப்பிள்ளைக்கு என்ன கொடுப்பாங்க? சாப்பாடு கொடுப்பாங்களா, விருந்து கொடுப்பாங்களா? ஒரு குழம்பு, ஒரு பொரியல், ஒரு ஒயிட் ரைஸ் கொடுத்தா அது சாப்பாடு. 10 வகையானது கொடுத்தீங்கன்னா கேட்கல, விருந்து. நல்ல கவனிங்க, எதிரிகள் முன் விருந்தத்தை ஆயத்தப்படுத்துகிறார், என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். என்னை கேட்கிற தேவச்சனமே, ஆண்டவர் தாவீதை எங்க அவன் எடுத்தார் அப்படின்னா, யார் வீட்டுல பொண்ணு எடுத்தான்னா, அவனுக்கு விரோதமாய் நினைக்கிற அந்த சவுலுடைய மகளை இவன் திருமணம் பண்ணிக்கிட்டான். திருமணம் பண்ண வீட்டுக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்பாங்க? பாலா? ஏங்க, கல்யாணம் பண்ணி ராஜா வீட்டுக்கு போயிருக்கான் அவன். அவங்க வீட்டுல கிட்டத்தட்ட வேலை செய்ய ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பான். அவங்க வீட்டுல போனாக்கா டீ கொடுப்பானா, பால் கொடுப்பானா, எப்படியோ பிஸ்கெட்டும் சொல்லல. ஒரு பெரிய விருந்தோட அவங்க உபசரிப்பா அவங்க உண்டு பண்ணிருப்பான். நிறைய ஐட்டம்ஸ் வந்திருக்கும் போல, எனக்கு தெரியல. இடைக்காலத்துல ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனோம். அந்த ஹோட்டல்ல ஒரு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. நீங்க இவ்வளவு கொடுக்கணும், இல்ல இவ்வளவு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கட்டணத்தை கட்டினீங்கன்னாக்கா நீங்க எதை வேணா சாப்பிடலாம் அப்படின்னாங்க. என் கூட வந்தவங்க சொன்னாங்க, இன்னைக்கு பயங்கரமா சாப்பிட போறோம்ல அப்படின்னாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு யாரோ போயிட்டு கடகடன்னு என்ன பிடிக்க முதல்ல அன்றைக்கு பிளேட்ல போட்டுனேன். கபான்னு சாப்பிட்டான் 2 பேர். சாப்பிட்ட பிறகு அங்க நிறைய இருக்கு ஒன்னும். அதெல்லாம் எப்படி சாப்பிடுவீங்க? உங்களுக்கு புரியுதா இல்லையா தெரியல. இப்போ சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், சும்மா சொல்றேன். சிக்கன் பிரியாணியா ஒரு பிளேட் நிறைய வாங்கி நான் சாப்பிட்டேன். அடுத்த பிளேட் நான் எப்படி சாப்பிடுறது? அப்ப நான் சொன்னேன், அதே பைத்தியக்காரங்களா, நீங்க அப்படி எடுக்கக்கூடாது. எப்படி பண்ணணும்? எல்லாத்திலும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்க்கணும். எது நல்லா இருக்கோ அத போய் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கணும். எது பிடிக்கலையோ அதோட விட்டுறணும். இதுதான் அதோடைய இது அப்படின்னா, ஐயோ அப்படியா, அப்ப நான் எதுவுமே சாப்பிட முடியாதா? நான் ஏன் சொல்றேன்னா, நல்லா கவனிங்க. ராஜா விட்டு அல்லது ராஜா வீட்டுல அந்த கல்யாணத்துல அல்லது எந்த விதமான அல்லது பந்தியில ஆயத்தப்படுத்துறார். ஆண்டவருடைய வேதத்துல சொன்னபடியே அவர் சொல்லுகிற இல்துமனா சங்கீதத்துல, கர்த்தாவே எனக்கு எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன், என் தலையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அவன் சொல்ற அநேக வார்த்தைகளை கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், வேதத்துல கர்த்தருக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னா, மடங்கடிக்கப்பட்டவனை தான் கர்த்தர் உயர்த்தணும் விரும்புறார். ஆமென், ஹல்லேலூயா. கித்தியோன் என்னப்பட்டவன் இருக்கிறதுலே கடைசி, அவன் தான் 12வது கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரத்துக்கு உரியவன். அவன் சொல்றான், ஐயா யாருமே மதிக்க மாட்டாங்க, நான் கணக்குல இல்லாத ஆளு, என்னை எவன் கண்டுக்க மாட்டான். பெஞ்சமின் கோத்திரத்துக்காரனாக்கா அவன் தான் கடைசி. ஹலோ, கடைசியோ திணை பண்றாங்களோ, நீ எல்லாம் போய் எனக்கு ஒரு ஆளான்றாங்களோ. ஆனா கர்த்தர் யார் தெரியுமா தேர்ந்தெடுக்கிறாரு? உதாசீனப்பட்ட, வேணான்னு சொல்ல போட்ட அவர்களை கர்த்தர் எடுத்து எப்படி தெரியுமா, ராக்காவை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல கரங்களை மேல உயர்த்தி
புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, அல்லது வேணான்னு சொல்லப்பட்ட, உன்னை பார்த்து கேவலமாய் பேசுகிற அவர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் ஆண்டவர் உன்னை மாற்ற மாட்டாரா? தேவக்கரம் நம்மளை நடத்தி வழி நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம், ஆமா 3 மாசம் 4 மாசம் ஆயிருக்கும். நான் எந்த ஸ்கூல்ல படிச்சேனோ அந்த ஸ்கூலுக்கு நானும் கெஸ்டா போறேன். கெஸ்ட்னா எப்படி சொல்றது? இங்கிலீஷ்ல சொன்னா தெரியல, தெலுங்குல சொன்னா சுத்தமா புரியல, தமிழ்ல சொன்னா என்னவோ கேட்ட மாதிரி எங்கேயோ இருக்கு. என்ன சொல்லுங்க தமிழ்ல? சிறப்பு விருந்தினரா போனேன். இப்படி பேசினா பாட்டு ரொம்ப தமிழ்ல பேசுறது இல்லைங்க. ஏதோ ஒன்னா போனேன். அங்க போய் நான் உட்கார்ந்த பிறகு எனக்கு மனசெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த ஸ்கூல்ல நம்ம என்ன செஞ்சோம், நம்ம எப்படி ஓடணும், எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம், எப்படி எல்லாம் நம்ம கஷ்டம் நம்மளை கொண்டு வந்தாரு, அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. எந்த கிரவுண்ட்ல காலுக்கு செருப்பு இல்லாம கிழிஞ்சு போன பேண்ட போட்டுக்கிட்டு, அல்லது சட்டை பட்டன் சட்டை அது வெளியே குத்துன அந்த இது சேஃப்டி பின் சொல்லுவோம், அது வெளியே குத்துனா வெளியே தெரியும்னு, அது உள்ள குத்துறதுக்கு தெரியாது. அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மறுபடியும் யாரா கூட ப்ளீஸ் வெட்டி விட, ஏன்னா எனக்கு நான் குத்திக்கினாக்கா நானே கையில குத்திக்கிறேன், தெரியல அந்த இது எங்க குத்தும் தெரியல, கையில போய் ஏறிடுச்சு. அதனால யாராவது கேட்பேன் ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணி கூட அப்படின்னுவேன். அவன் வந்து அது கரெக்டா பண்ணா அது பட்டன் மாதிரி நல்லா இருக்கும் கையில. அந்த நிலைமையில கர்த்தர் மாற்றி, எந்த இடத்துல நீ தரமட்டமா இருந்தியோ, எந்த இடத்துல உன்னை பார்த்து தாழ்மையாய் பேசுறாங்களோ, அதே இடத்துல உன்னை பார்த்து ஆசீர்வாதமாய் உயர்த்தி பேச கர்த்தர் கிருபை செய்வார். அவரால் கூடாத காரியம் என்றும் இல்லை. ஒருவனை கர்த்தர் முன் குறித்தார் அப்படின்னா, ஒருவனை கர்த்தர் அழைத்தார் அப்படின்னா, கர்த்தர் கர்த்தர் பார்த்து அல்லது ஆண்டவனை முன் குறித்தார் அப்படின்னா, அவனை கர்த்தர் கண்டிப்பாகவே உயர்த்தவரால் ஆகோன்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. பலத்தினால் அல்ல, பிரக்கிரமத்தினால் அல்ல, இது கர்த்தரால் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எந்த இடத்துல ஆட மேய்ச்சானோ அந்த இடத்துக்கே ராஜாவாய் மாறிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், எந்த தெருவில் உங்களை கிண்டல் பண்ணாங்களோ, நான் சொல்லும் போது ஆமென் நிறைய வாயில வரவே மாட்டேங்குது. போனா போது ஒரு 4 வார்த்தை சொல்ல மாட்டேறீங்க. எந்த இடத்துல கிண்டல் பண்ணப்பட்டியோ, எங்க உன்னை பார்த்து நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் முன்னாடி ஒரு நாள் நிப்ப. அந்த நாள் ஒரு நாள் வரப்போகுது, சீக்கிரமா வரப்போகுது. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. போன வாரத்துல நாங்க அடுத்த வாரத்துல நாங்க சேலத்துக்கு போறோம். அடுத்த வாரத்துக்கு இது வரணும் சாரி, இந்த வாரத்துல நாங்க மென்ஸ் அண்ட் பாய்ஸ் நாங்கெல்லாம் வந்து சேலத்துக்கு போறோம். அப்போ சேலத்துல சார்ல்ஸ் ஐயா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நிறைய இடம் நம்ம சர்ச்சுக்கு வந்துருக்கு, ரொம்ப நண்பர். அவர் என்ன பண்றாரு, போன் பண்ணி பாஸ்டர் எப்படி வருவீங்கன்னு கேட்டார். ஏங்க நாங்க பஸ் புக் பண்ண வருவோம் அப்படின்னாக்கா எங்ககிட்ட எங்க சர்ச்சில் 5 காரு இருக்குது. 5 காரம் பரவாயில்லையா, உங்க சர்ச்சு பணக்கார சர்ச்சு. நான் தானே ஏய் என்ன நினைச்சு நிக்கிறீங்க பேச, அதெல்லாம் ஒரு காலம். இப்பெல்லாம் மாறி போச்சுப்பா. காலங்கள் கர்த்தர் மாற்றினா எத்தனை பேர் சந்தோஷமா கையை தூக்கி சொல்லமா? கர்த்தர் மாற்றினாரா? மேல ஒருத்தரோட கை தூக்க மாட்டுறாங்க, ஏன்னா எங்களை மாத்தலன்றாங்க. கர்த்தர் மாத்தினாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா அப்படின்னு அவரு ரொம்ப சந்தோஷமா அதை ஏற்றுக்கிட்டார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல கவனிங்க. ரைஸ் அப்படின்னா எழும்புவது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் என்னன்னா, காத்திருந்து பலனடைந்து கழுக போல சேத்துல எடுத்து உயர பறப்பேன். ஒரு நாள் வரும், ஒரு கழுகு இருக்குனாக்கா அந்த கழுகு வெயிட் பண்ணும். எதுக்கு தெரியுமா? தன்னுடைய இறகுகள் வெயிட்டாமானதுனால ரொம்ப, அதாவது இந்த கழுகுடைய வருஷங்கள் கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகள். இந்த 70-80 ஆண்டுகள் அது என்ன செய்யுமா, நடுவுல 40வது வருஷத்துல இறகுகள் பிடிக்க போட்டுருமா. அது ரொம்ப வெயிட் ஆயிடும். தன்னுடைய மூக்கு இருக்குல்ல, அதை தானே தான் உடைச்சுக்கும். மூக்கு இல்லாம சாப்பிட முடியுமா பறவை? முடியாது. வேட்டையாட முடியாது. அது கூனி குறுகி போகும்.
பத்தி போகும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அந்த இறகுகள் இருக்கிற பறவையை பாருங்க, இறகு இல்லாத பறவை எது உங்களுக்கு பிடிக்கும்? உங்களுக்கு மயிலு, ஆம்பளை மயில பாத்தீங்களா தோகை பெருசா இருக்கும், பொம்பளை மயில பாத்தீங்களா தோகையே இருக்காது. எது உங்களுக்கு பிடிக்கும்? ஏன்? சிங்கத்துல பொம்பளை சிங்கத்துக்கு இங்க முடியே இருக்காது, பிடரி இருக்காது இல்ல. ஆனா ஆம்பளை சிங்கத்துக்கு எது பிடிக்கும்? இப்போ இந்த இந்த பறவை இருக்குல்ல, இந்த பறவை எல்லா இறகுகள் அதை இழுத்து போடும், எல்லா நகங்கள் பிச்சு போடும். அதுவே அது தனக்கு இருக்கிற மூக்க உடைச்சு போகும். போட்டுட்ட பிறகு சாப்பாடு இல்லாம எகிர முடியாம தன்னைத்தான் காத்துக்கொள்ள முடியாத பிராணி அற்றவதாய் எல்லாராலும் கீழ்த்தரமாய் பார்க்கப்படுகிற ஒரு பறவையை போல காத்திருக்குமாம். 2 மாசம் காத்திருக்குமா. காத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்க முளைக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா நகங்கள் முளைக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூக்க வளர ஆரம்பிக்கும். அப்போ அது சந்தோஷப்பட்டுட்டே வரும். ஒரு நாள் வரும், ஒரு நாள் அந்த நாளுக்காய் காத்திருக்கும். அதுக்கு தெரியும் எனக்கு இறகுகள் முளைக்கும், எனக்கு காலது நகங்கள் வளரும், எனக்கு இந்த மூக்கு மறுபடியும் வளரும், நான் மறுபடியும் மேல ஆமே நாளுலயோ சொல்லும் போது கரங்களை மேல உயர்த்தி என் கர்த்தரை உயர பறக்க வைப்பார். ஆமே நாளுலயோ அது விசுவாசம் இருக்குங்க. இன்னைக்கு உனக்குள்ள அந்த விசுவாசம் எங்க இருக்கு? உனக்குள்ள அந்த விசுவாசம் வரணும். நான் காத்திருப்பேன், என் கர்த்தர் என் சிறகுகளை மறுபடியும் பறக்க ஆமென் ஹல்லேலூயா பறக்க செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. என்னுடைய எல்லா மறுபடியும் சூழ்நிலைகள் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இப்போ அதுக்கு நம்பிக்கையே இல்லை. ஒரு காலத்துல மேல பறக்கும், அது எல்லா பறவைகளுக்கும் மேல பறக்கும். நல்ல கவனிங்க, அவ்வளவு மேல பறக்கிற அந்த கழுகு பறக்க முடியாம 2 மாசம் 3 மாசம் அப்படியே தரையில இருக்கும். காக்கா இல்ல காக்கா, அது பார்த்தேன், நீ எல்லாம் ஒரு ஆளா? என்னது நீதான் ராஜாவா? நீதான் சூப்பரா? நீதான் மேல இருப்பியா? நீதான் வேட்டை பண்ற அந்த பறவையா? உன்னை பார்த்த நானும் பயப்படணுமா? யாரு கிண்டல் பண்ணுது? சும்மா சொல்றேங்க, கிண்டல் பண்ணிச்சுன்னு சொல்ல, பண்ணும் கேவலமா பேசும். அப்போ அந்த கழுகு என்ன செய்யும்? எதுவுமே செய்யுது, எங்களை மாதிரி மௌனமா இருக்கும். கரெக்ட் தானே? ஏன்னா அதுக்கு டைம் ஒன்றும் வரல. இப்ப பக்கத்துல இருக்க கையை பிடிச்சி ஒன்னும் என் டைம், உன் டைம் சொல்லக்கூடாது. உன் டைம் தானே கோவம் வரும் உங்களுக்கு. இன்னும் என் டைம் வரல. மேல கூட மேல யாருக்கு டைம் வேணாமா? சொல்லுங்கப்பா. இன்னும் என் டைம் பக்கத்துல பாய்ஸ் கூட கை கொடுக்கலாம், தப்பு கிடையாது, நோ ப்ராப்ளம். சொல்லுமா கை. நான் ஒன்னும் என் டைம் ஒன்னும் வரல. நீங்க 2 பேர், அவங்க 2 பேரும் பாக்குறாங்க, உனக்கும் டைம் வராது எனக்கும் வராது, நம்ம 2 பேரும் இப்படியே இருப்போம். உனக்கு டைம் வரும். That is the day you're going to rise again. மறுபடியும் ஒரு நாள் வரும், சிறகுகள் முளைக்கும், அவனுக்கு இருக்கிற பலன் மறுபடியும் திரும்பி வரும். ஏன்னா நீ காத்திருக்க போகிற, அரணில காத்திருக்க போகிற, ஜபத்துல காத்திருக்க போகிற, கழுகு போல காத்திருக்க போகிற. உனக்கு செகண்ட் லைஃப் கர்த்தர் மடிமை கொடுக்க போகிறார். 2வதாக கர்த்தர் ஒரு பலனை கொடுத்த கர்த்தர் உயர பறக்க கத்துக்கிறப்ப செய்வான். நீ பறப்ப மறுபடியும் அந்த காக்காவை விட டபுள் மடங்கு ஐட்ட போவேன். ஆமன்றவன கரங்களை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ கண்டிப்பா எழும்புவ. ஏன்னா கர்த்தர் நம்புறவனுக்கு அது ஆகும். ஆமென் ஹல்லேலூயா. நான் கூட என் வாழ்க்கையில எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வெறுங்கையோடு நின்ன, மறுபடியும் என்ன நான் 2வது தடவை கர்த்தரை ஆசைறது. இப்ப நான் இருக்கிறேன்னா என்னுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தர் கொடுத்த ஈவு. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் போட்ட பிச்சை உங்களுக்கு சில பேர் பிச்சை நாட்டாம எல்லாருக்கும் அவர் போடுற பிச்சை தான். கவர்மெண்ட் வேலை இருந்தாலும் கார்பரேஷன் வேலை இருந்தாலும் யார் போடுற பிச்சை? கர்த்தர் போடுற பிச்சை.
அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி வாசிக்கிறேன். என்னோடு ஒரு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் உங்கள்கிட்ட ராஜுலு 1 ராஜாக்கள் 1 கிங் 2ஆம் அதிகாரம் 29, 30, 31, 32. பலிபீடத்தாண்டு நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனிற்கு அறிவிக்கப்பட்ட போது பெனையா அப்படின்னா இங்கிலீஷ்ல பெனையா அப்படின்வாங்க. கொஞ்சம் தமிழ்ல எனக்கு வரல, அதனால நான் இங்கிலீஷ்ல சொல்லிக்கிறேன். பெனையாவை அனுப்பி அவன் மேல் விழு என்றான். பெனையா கர்த்தரின் கூடாரத்துக்கு போய் அவனை பார்த்து ராஜா சொல்லுகிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றான். அதனால பெனையான் ராஜாவிடத்துக்கு போய் யோனா இன்னபடி என்று சொல்லி என்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று இவ்விதமாய் முகாந்தரம் இல்லாமல் என்னை விட்டு விலகு போடு. போதும். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ஒரு 2 கேரக்டர் அல்லது 3 கேரக்டர் பற்றி சொல்லி நான் கொஞ்சம் உங்களை ஆழமாய் கொண்டு போகும்படி நான் விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல பெனையா எனப்படுவர் ஒருவன் இருக்கிறான். பெனையா அப்படின்னா God built அர்த்தம். கர்த்தர் கட்டினார் அப்படின்னு அர்த்தம். இந்த பெனையா தாவீதுக்கும் அல்லது சாலோமோனுக்கும் ரொம்ப நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். நம்பிக்கை உள்ளதான தாவீதுக்கு பர்சனல் பாடி கார்டு அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. பர்சனலா தனக்கு நெருங்கினவனாய், ரொம்ப நம்பிக்கை உரியவனாய், அவனுக்கு நல்லது யாரை விட அதிகமாய் அவனை அந்த தாவீது நம்புவான். அப்ப தாவீது சொல்லுகிறான், இந்த தாவீது இறக்கும் போது இந்த சாலமோனை கூப்பிட்டு சொல்லுகிறான். ஏன்னா சாலமோனுக்கு சாலமோனோட தாய் யாரு? திடீர்னு எங்களை கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? பெர்சேபாவுக்கு இவன் சொல்லுவான், சரி போனா போது, போன போக்கல உனக்கு ஒரு ப்ராமிஸ், பயப்படாத, எனக்கு அப்புறம் உன் பையன் தான் கிங் அப்படின்ட்டான். சும்மா சொன்னா. இவன் சாக கடக்கும் போது பெர்சேபால் போறான். அந்த அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசி. சில பேர் அதை பாக்குறாங்க. என்னது என்ன சொன்னீங்க? வீட்டுக்கு போய் யார பார்த்து என்ன சொன்னீங்க? மறுபடியும் அடுத்த வாரம் ஒண்ணு நான் பார்ப்பேன், அப்ப இந்த பைபிள் நான் திறப்பேன். அல்லேலூயா. இது உன் மேல சத்தியம். நல்ல கவனிங்க. அந்த பெர்சேபாலுக்கு பிராமிஸ் பண்ணிடுவான். இவன் சாக கடக்கிறான். யாரு? தாவீது. இன்னும் கொஞ்ச நாள் இவன் செத்துருவான். கொஞ்ச நாட்கள் இல்ல, இன்னும் கொஞ்ச நாட்கள் வச்சுப்போம். இவன் சாக போறான். கேக்குறா, நீ எனக்கு அன்னைக்கு நீ என்ன பண்ண? பிராமிஸ் பண்ண, என் பையனை ராஜா வாக்குறேன்னு. ஆனா என்ன ராஜா வாக்கல. என் பையன் என்ன ஆவான்? இப்போ நீ செத்து போயிட்டீனா நாங்க என்ன ஆவோம்? ரோட்டுக்கு தான் வருவோம். ஒரே சண்டை. சண்டை பத்தி நான் பேச வரல. யோனாத்தாப் என்ன பண்ண தெரியுமா? தாவீதுக்கு நெருங்கினவன் தான். தாவீதுக்கு அநேக யுத்தங்களை செய்தவன் தான். நடந்த காரியம் என்ன? சாலோமோனுக்கு சப்போர்ட் பண்ண. உடனே சாலோமோனுக்கு கோவம் வந்தது. எனக்கு சப்போர்ட் பண்ணாதெல்லாம் என்ன செய்வேன்? கொன்று போடுவேன். யோனாத்தாப்
யுத்த வீரன், டேலண்டான ஆளு, படை தளபதி, தாவீதுக்கு நெருங்கினவன், தாவீதுக்கு அநேக யுத்தங்களை பண்ணி கொடுத்தவன். ஆனா இப்ப என்ன தெரியுமா பண்றான்? தன்னுடைய குமாரனுக்கு விரோதமாய் நிற்கிறதை இந்த சாலோமோன் அவன் யோசித்த போது நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொடுங்க. என்னை கேட்கிற தேவஜனமே, இப்போ இந்த சாலோமோன் அவனை கொல்லணும்னு நினைக்கிறான். ஒருத்தனை கொல்லணும்னு நினைக்கும் போது அவன் நல்ல ஃபைட்டர் வச்சுக்க, அவனை விட பெட்டரவனை அனுப்பணுமா இல்ல டுபாகூர் அனுப்பணுமா? மேல இருக்கிறவங்க பாக்குறாங்க, ஏங்க கொஞ்சம் சும்மா தலையை தூக்கிருக்கோம், யாருப்பா அனுப்பணும்? கேட்கல. பெட்டரான அனுப்பணுமா, அவனை விட டுபாகூர் கேண்டிடேட் அனுப்பலாமா? இல்லன்னா யோனாத்தாம் இவனை கொன்றுவான். இப்போ இந்த சாலோமோனுக்கு ஒரு ஞாபகம். டக்குனு பெனாயாவை கூப்பிடுகிறார். பெனாயாவே இங்க வா, நம்பிக்கைக்குரியவன், ரொம்ப நம்பிக்கைக்குரியவன், கர்த்தரால் கட்டப்பட்டவன், இவன் ரொம்ப ராஜாக்கு நெருங்கினவன், ராஜாக்கு கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தபடினால இவனை கூப்பிட்டு அழைத்து சொல்லுகிறான், நீ போய் யோனாத்தாம் மேல போய் விழு, அவனை நீ கொன்று போடு. இவன் கொல்ல போகும்போது அவன் என்ன பண்றான்னா கர்த்தருடைய பெட்டிக்கு போய் நிக்கிறான். கர்த்தருடைய பெட்டியாண்டு என்ன செய்யக்கூடாது, நீ வெளியே வாடானா வரமாட்டான், நான் வெளியே வரவே மாட்டான். அவனை எப்படியோ பெனாயா போய் மறுபடியும் அவனை கொன்று குவித்தான். இந்த பெனாயா கொன்று குவித்தான் இல்ல, இந்த பெனாயாக்கும் சாலமோனுக்கும் ரொம்ப நட்பு, ரொம்ப நெருங்கின நட்பு. ரொம்ப நாள் அப்படி கடந்து போச்சு. ஆனா யோனாத்தாம் பயங்கரமான டேலண்ட். அகித்தாப்பேல் கர்த்தருடைய யோசனை போல் இருந்தான். அவனை இவனும் ரொம்ப நெருக்கம். நல்ல கவனிங்க, இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டான். உனக்கு விரோதமா நிக்கிறவன் எவ்வளவு பெரிய பலவானா இருந்தாலும், உனக்கு விரோதமாய் நிக்கிறவன் எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும், உனக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் எவ்வளவு வல்லமை படைத்தவர்களா இருந்தாலும், உனக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர். எத்தனை பேர் கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாயை பார்த்தா எத்தனை பேருக்கு பயம்? எல்லாருக்குமே பயம். அது சொல்லுவாங்க, வெளியூருக்காரனுக்கு நாயை பார்த்தா பயம், உள்ளூருக்காரனுக்கு பேயை பார்த்தா பயம். தெரியுமா உங்களுக்கு? ஆமா, உள்ளூர்காரனுக்கு நாய் கிட்ட இந்த நாய் கடிக்குமா கடிக்காதா, இது கொலைக்கிற நாயா கடிக்கிற நாயா தெரியுமா தெரியாதா, அல்லதுக்கு அப்படின்னா ஓடி போயிடாது. வெளியூருக்காரங்க எந்த நாய் பார்த்தாலும் பயம், இந்த நாய் கடிச்சிருமோ அந்த நாய் கடிச்சிருமோ அப்படின்னு அவனுக்கு பயம். அதனால இந்த பெனாயா பலவீனம்தான், குறைவுள்ளவன் தான். He is not that much level. அவன் அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது. ஆனா நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய சிங்கத்தை அவன் கொன்று போடும்படிக்கு கர்த்தருக்கு பலனை கர்த்தரோடு கொடுத்தான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உன் பலத்துக்கு மேலான காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் கையத்துக்கு ஒரு ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய திராணிக்கு மேலாய், நம்முடைய பலத்துக்கு மேலாய், நமக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு மேலாய், நம்முடைய தகுதிக்கு மேலான காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். ஏன் அப்படின்னா பெனாயா உண்மையுள்ளவனா இருந்தான். யாருக்கு? யாருக்கு? ఎవరికో మనకి ఎందుకు వల్ల தாவீது ராஜா சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற அந்த தாவீது ராஜாக்கு இந்த பெனாயா எப்படி இருந்தானா நம்பிக்கைக்குரியவனா இருந்தான், நெருக்கமானவனா இருந்தான், சொல்றதை செய்து முடிக்கிறவனா இருந்தான். தான் என்ன நினைக்கிறானோ அதை இந்த பெனாயாவை அனுப்பின போது இவன் தகுதி இல்லாதவன் தான், இவனுக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லாதவன் தான், இவனுக்கு பலன் இல்லாதவன் தான். ஆனா ராஜா சொன்னா செய்திருவான். இப்போ உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கூட சிங்காசனத்துல ஒருத்தர் அமர்ந்து இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு? ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங். ஆமென். ஹல்லேலூயா.
அவர் சொன்ன காரியத்தை செய்து முடிக்கிறவனா இருந்தா உன்னையும் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொண்டு போவான். பெனையா கிட்ட பலன் கிடையாது. பெனையா கிட்ட பிராணி இல்லாதவன் தான் அவன். அந்த அல்லது படை தளபதிக்கு ஏற்ற பலன் குறைவுள்ளவனா இருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். நாமள பார்த்து சொல்றேன், நாம அநேக நேரத்துல நாமளே கம்மி பண்ணி பார்ப்போம். ஆனா இன்னொரு காரியத்தை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், வாசிக்க கேட்கலாம். என்ன சொல்லுவீங்க? 1 நாளாகமம் வாசிக்க. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 22 25 வரலாமா? பராக்கிரமசாலியாகிய சப்சேயின் ஊரானாகிய அவன் மோவாபின் தேசத்தில் அவன் கொஞ்சம் கிட்ட வந்து வாங்கிப்பான். எத்தனை சிங்கம்? 2. ஓகேயா? நல்ல ஞாபகத்துல வச்சுங்க. ஆக்சுவலா நான் முன்னும் சொல்றேன், இன்னும் ஆழமான இதுக்கு நான் போல இன்னும் கொஞ்சம் வர. வல்லமையான சிங்கங்களை கொன்றது மட்டும் அல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே ஒரு சிங்கத்தை கொன்றான். 5 முழம் உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான். அந்த எகிப்தியின் கையில் ஒரு ஈட்டி இருக்கிறதை, ஒரு தடியை பிடித்து அவன் எகிப்தியின் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவனை கொன்று போட்டான். பெனையா செய்தபடியால் 3 பராக்கிரமசாலிக்குள்ளே பேரு பெற்றவனாயிருந்தான். நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் 2 சிங்கத்தை கொன்னான். அதுக்கப்புறம் அந்த கெபியில போனான். கெபியில உறைந்த பனை பெய்கிறது. நல்ல கவனிங்க. கெபிகளில அந்த தேசத்தில் இருக்கிறவருக்கு வேலை கிடையாது, அல்லது நம்ம மனுஷருக்கு வேலை கிடையாது. யார் கெபியில இருப்பாங்க? ஜந்துக்கள் இருக்கும், அல்லது மிருகங்கள் இருக்கும். நல்ல கவனிங்க. சிங்க கெபியில போய் சிங்கத்தை கொல்லுவது சின்ன விஷயம். என் கூட தான் இருக்கிறவங்க மட்டும் கை தூக்கி ஒரு அலையது. உங்க ஊர்ல இருந்து உங்களை அட்டாக் பண்ண முடியுமா? எங்க தலையா தைத்து தாண்டுங்கம்மா. உங்க ஊர்ல இருந்து உங்களை யாராவது சொன்னா, வெளியால சொன்னா கேட்பேன் போடா அப்படின்னு. அப்படிதானே? வெளியூருக்கு போனா சைலண்ட் ஆயிடுவோம். ஏன்னா நம்ம ஊரு கிடையாது. ஒரு சிங்கம் அந்த கெபியில இருக்கும் போது தனக்கு அவ்வளவு பலம். நல்ல கவனிங்க. அந்த சிங்கத்துடைய கெபியில போய் அந்த சிங்கத்தை கொன்றான். அது மட்டும் இல்ல, 5 முழம் கொண்ட ஒரு எகிப்தியன், ஒரு பெரியவன், ஒரு பிசிக்கலி பிட்டா இருக்கிறான், பிசிக்கலி பலனா இருக்கிறான். ஒரு அந்த அவனுக்கு அவன் கையில ஒரே ஒரு தடினாக்கா கொம்பு. கையில எதுவும் கிடையாது. எதிரி கையில ஈட்டி இருக்கு. எதிரி பெரியவனா இருக்கிறான். எதிரி கையில பலன் இருக்கு. எதிரி கையில போர் பலன் இருக்கு. எதிரி எச்சப்படியா இருக்கிறான், பக்கமா இருக்கிறான். ஆனா நம்ம பெனையா கிட்ட என்ன இல்ல? ஹலோ, கேட்கல. ஒரு கொம்பு வச்சு என்ன பண்ண முடியும்? கொம்பு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஏதும் பண்ண முடியும். அவன் தூரத்துல வரும்போது ஈட்டி ஏவி என்ன பண்ணுவான்? கொண்டுடுவான். நீ கிட்ட வரதுக்கு முன்னாடியே கொண்டுடுவான் அவனை. நல்ல கவனிங்க. அவ்வளவு பெரியவனா இருக்கிற அவனை இந்த பெனையா கொன்று குவித்தான். எதனால? அவன் கையில் இருக்கிற ஈட்டிய பிடிக்கி எடுத்து அவனையும் கொன்றான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எத்தனை பேருக்கிட்ட பணம் இல்ல? கைதிக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட இல்ல, அதெல்லாம் பணம் கைதிக்கு. பணம் இருக்குதோ இல்லையோ,
ஆள் பலம் இருக்குதோ இல்லையோ, எந்த பலன் இருக்குதோ இல்லையோ, ஆனா உன்மேல கர்த்தருடைய அபிஷேகம், தேவ கிருபை, தேவ பலன் உண்மையில இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா எதிரிகளை கொள்ளுகிற, ஆமென் ஹல்லேலூயா, பலவான்களை சுட்டரிக்கிற, பலவான்களை கொலை பண்ணுகிற அந்த பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் பரவாயில்லை. ஆமென் ஹல்லேலூயா. பெனாயா செஞ்சா 25 கொஞ்சம் வாசி போடுங்க. 30 பேரிலும் அவன் மேன்மையுள்ளவன். நல்ல கவனிங்க. ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு என்னமானவன் இல்ல. ஹலோ, நீ சமானமே கிடையாது. You are not equal to that level. நீ அந்த காரியத்துக்கு உடையவனே கிடையாது. நீ அதுக்கு ரொம்ப உள்ள இருக்கிறவன். உனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது, அந்த தகுதி கிடையாது, அந்த கெப்பாசிட்டி கிடையாது, அந்த ஸ்டேட்டஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அந்த 3 பேர்ல இவன் கம்மியானவன். எத்தனை பேர் கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே வாசிங்க, எதிர முடிச்சிடலாம். மேய்க்காவலுக்கு தலைவனாய் வைத்தான். போதும், நல்ல கவனி. பெனாயா ஈக்கலானவனே கிடையாது. அவங்கிட்ட ஈட்டி, பட்டயம், போர் அல்லது பரிகரங்கள் ஒண்ணுமே இல்லை. வெறும் ஒரே ஒரு கொப்பை வச்சுட்டு உயர்ந்த மனுஷன், பலனுள்ளவன், பராக்கிரமசாலி, எல்லா விதமான போர் யுத்தங்களை கொண்டவன், அவனை கொன்று போட்டு அவன் அந்த இடத்துல அவனுடைய ஈட்டிலே அவனை குத்தி கொலை பண்ணினான். வேதம் சொல்லுகிறான். உறைந்த பனி ஒரு நாள் அந்த பனி வரும்போது அந்த கெபிக்குள்ளே இறங்கி அந்த சிங்கத்தை கொண்டான் அல்லவா? அவன் யார் தெரியுமா? அவன் சமானமானவன் இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம் அவனில் இருந்தபோது, அவன் மேல் கர்த்தர் கிருபையா இருந்தபோது, பெனாயானால முடியும் அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நீ கண்டிப்பாகவே செய்ய கர்த்தருக்கு பலனை கொடுப்பாரு. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு பெரிய பலன் நம்மளை சூழ்ந்து கொள்ளட்டும், ஒரு பெரிய காரியம் நம்மளை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்ககிட்ட எதுவுமே கிடையாது, பரவாயில்ல. உங்ககிட்ட பணம் இல்ல, ஓகே, நோ ப்ராப்ளம். உங்ககிட்ட ஆள் பலம் இல்ல, பரவாயில்ல. உன் கூட நிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனாலும் ஒரு கொம்பை கொண்டாகிலும் கர்த்தருடைய உயர்த்த, ஆமென் ஹல்லேலூயா, நீ சமானமானவனே கிடையாது. எதிர்த்து நிக்க திராணி இல்லாதவனா இருக்கிற உன்னை கர்த்தர் பலப்படுத்தி உறைந்த பணியில சிங்கங்களை கொல்லுவதற்கு கரங்களை மேல உயர்த்தி, ஆமென் ஹல்லேலூயா. பெனாயா மேல அந்த கிருபைகள் மேல் ஊற்றப்படுவதா, பெனாயா மேல அந்த தயவுகள் மேல் ஊற்றப்படுவதாக. கர்த்தாவே, எங்க குடும்பத்தை மேல் ஊற்றப்படுவதா. பெனாயா 3 பேருக்கும் சமமானவன் இல்லைங்க, குறைவுள்ளவன் தான், பலவீனன் தான், எல்லாத்திலும் கொஞ்சம் கம்மியானவன் தான். ஒன்னே ஒரு விஷயம், ராஜாக்கு நெருக்கமா இருக்கிறபடினா, ராஜாக்கு நெருக்கமா இருக்கிறபடினா ராஜா அவனை நம்பி எல்லாருக்கும் தலைவனாய் அவனை மாற்றுவான். பிராணி இல்லாத உண்மையும் என்னையும் என் கர்த்தர் மாற்றப்படிக்க வாஞ்சுகிறான். ஆமென் ஹல்லேலூயா. இந்த கால வேளை பொழுதுல கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறது என்ன? இன்னொரு வசனத்தை நான் வாசித்து விட்டு நான் முன்னுக்கு போக முடியும், வாசிக்கிறேன், வாசிக்க கேட்கலாம். மீகா 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 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த இடத்துல மீகா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான், ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான். இந்த தீர்க்க தரிசனம் எப்பேற்பட்ட தீர்க்க தரிசனம்னா, இந்த இடத்துல அழகாய் நேர்த்தியாய் இது படிக்கும் போது ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்த காரியத்தை கொஞ்சம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளபடி வாஞ்சிக்கிறேன். அவன் எழுதுகிற அந்த இடத்துல, என் சத்துருவே
எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நாம கீழே விழுந்தா நமக்கு விரோதமா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவன் அடிக்க மாட்டான். நம்மள யாராவது பகைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க, நான் நடந்து போயிட்டே இருக்கேன், போகும்போது ஒரு வாழைப்பழம் தோலை தெரியாம மெரிச்சிட்டு நான் கீழே விழுந்துட்டேன். நானா விழுந்துட்டேன், ஆனா எதிரிக்கு எப்படி இருக்கும்? என்ன ஆனவன் என்ன அன்னைக்கு அவன் எப்படி திட்டா தெரியுமா, அதனாலதான் கடவுள் அவனுக்கு காமிச்சாரு, அதை நான் அன்பு தெரியாம நான் மெரிச்சு கீழே விழுந்துட்டேன். ஆனா எதிரி என்ன சொல்லுவான்? கடவுள் அவனுக்கு இன்னும் கிறிஸ்துவத்துல ஒன்னும் கொஞ்சம் முன்னாடி பண்ணீங்கன்னா, நான் ஜெபிச்ச ஜெபம் கர்த்தர் கேட்டாரு, கர்த்தர் கேட்டு அதுக்கு மறு உத்தரவு கொடுத்தாரு அப்படின்னா. அதெல்லாம் ஆர்டர் செய்ய மாட்டேன். இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம கீழே விழுந்தாலும் எதிரி சந்தோஷமா இருக்கும். இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி சொல்லுகிறான்? என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எத்தனை பேர் கையை உயர்த்தி மேல, ஆமென் ஹல்லேலூயா, நான் பலனுள்ளவன் அல்ல, நான் சமானமானவன் அல்ல, எனக்குள்ள எந்த பிராணியும் இல்ல, ஆனா எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. சத்துருக்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் வரப்போகிறது. ஆண்டவர் பிரசன்னத்துல வந்து சொல்லுகிறேன், நீ பார்த்து சொல்ல போற, சத்துருவே என்னை பார்த்து சந்தோஷப்படாத, ஆண்டவர் நீ மறுபடியும் எழுப்புவார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் கரம் பிடித்து மேல எழுப்புவார். இந்த மீகா சொல்லுகிறான், என்னை கர்த்தர் உயர்த்த பண்ணுவார். நல்ல கவனிங்க. நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு எப்படின்னா, இந்த உலகத்துல இந்தியா கேஷ் எந்த கண்டத்தில் இருக்கிறது அப்படின்னா, சில பேர் இது கூட தெரியும். ரொம்ப காமெடி. இந்தியா எந்த கண்டத்தில் இருக்கு? எந்த கான்டினென்ட்? பெயிண்ட் இருக்குல்ல, தெரியுமா? அது தெரியும். அதுதான் அந்த கண்டத்தில் தான் இருக்கணும் நம்ம. ஓகே, ஏதோ ஒண்ணு சரி. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல சொல்லுகிறான், இருளிலே நான் உட்கார்ந்தால், இருள்ல உட்கார்ந்தா தடவை போக தெரியாது, டெசிஷன் எடுக்க தெரியாது, நம்பிக்கை இருக்காது. கால் இப்படி வைக்கணும்னா கூட கரெக்டா இப்படி வைக்க மாட்டோம். பகல்ல நடக்கிற மாதிரி நைட்ல நடப்பீங்களா? ஏங்க, நைட்ல நடக்குதுன்னா நீங்க சென்னையில நடக்கிறதெல்லாம் கிடையாது. லைட்டு கார்பரேஷன் லைட் போட்டு விட்டா நீங்க அந்த கிடையாது, அந்த கதை கிடையாது. ஆந்திராவுக்கு போய் உங்களை இருட்டுல விட்டு வர்றாத மாதிரி பார்க்கலாம். எந்த இடத்துல எந்த பாம்பு இருக்கோ எந்த தெரியாது. அங்கதான் மின்மினி பூச்சி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் வருது, சூப்பரா இருக்கும். நல்ல கவனிங்க. எப்படி நடக்கணும் தெரியல, எங்க கால் வைக்கணும் தெரியல, எந்த பக்கம் போகணும் தெரியாது, யார் உதவி செய்வா அறிய மாட்டேன். பயம் நிறைந்த தனிமையான கொடுமையான நேரங்களிலே இந்த இடத்துல இவன் சொல்லுகிறான், நான் இருளிலே அமர்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய். ஆமென் ஹல்லேலூயா. உதவி செய்கிற ஒருவர் எனக்கு உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. சத்துருவை சந்தோஷப்படாத, எனக்கு விடைய காலை வரப்போகிறது. நான் ஜாமக்காரனாய் காத்திருக்க போகிறேன். விடைக்கால் வருவது போல ஒரு சூரியனாய் கர்த்தர் மேல ஊதிக்க போகிறார். என் காரியங்களை கர்த்தர் மாற்றுவான். ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வினையா பலன் இல்லாதவன் தான், பிராணி இல்லாதவன் தான், சமமானவன் கிடையாது. ஒரே ஒண்ணுதான், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான், கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்தான். பிராணி இல்லாதவனாய் கர்த்தர் உயர்த்தி கர்த்தர் வைத்தான். இதை நான் உங்களை பார்த்து சொல்றேன், சத்துருக்கள் முன்பதான் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி ஒரு தலையை எண்ணெய் நான் அபிஷேகம் பண்ண ஆண்டவர் ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த நாள் ஒன்ன பார்த்து சொல்றேன், ஒரு நாள் வரும். ஆமென் சொல்ல மாட்டேன். உன் இருள் உளுந்து போகும், உன் இருள் எல்லாம் கடந்து போகும். கர்த்தர் உதயமாய் உண்மையில ஊற்றப்பட போகிறார்.
அவருடைய கதிர்கள் மேல பட போகிறது. நீதி சூரியன் மேல உதிக்கப்பட போகிறது. ஒரு நம்பிக்கை உனக்குள்ள வரப்போகிறது. ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். திராணி இல்லாத உன்னை கர்த்தர் உயர்ந்த காரியங்கள் கர்த்தர் கொண்டு போவான். பெனாயாவை கர்த்தர் ஆசீர்வதித்ததை போல எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை மேல உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெனாயாவோடு இருந்தவர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இருள உட்கார்ந்து இருக்கிறார். இது கொஞ்சம் நான் விவரிக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜஸ்ட் அதை விவரிச்சுட்டு நான் படிக்க வாசிக்கிறேன். டைம் இஸ் ஆல்ரெடி 10:50. 10 ஆகும். அதனால ஜஸ்ட் நான் சொல்லி முடிச்சிடுறேன். யோபு இருள் அமர்ந்திருந்து அவன் சொல்லுகிறான், முன்ன பார்த்தா தெரியல, பின்னாடி பார்த்தா தெரியல, சுத்தி பார்க்கற தெரியல, ஆனா கர்த்தர் என்னோடு இருந்தார். இந்த இருள் ஒரு நாள் மாறும். நம்பிக்கையினால் அவன் நிறைந்திருந்தான். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தான். இயேசுவின் நாமத்தினால எல்லா அவ நம்பிக்கைகளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வரும்போது, ஆண்டுடைய வல்லமை மேல் கடந்து வரும்போது, அக்கினி ஜாலைகள் மேல வரப்போது, பிரசன்னத்தில் நிரப்பப்படும் போது, ஆவியானவர் மேல இறங்கி வரும்போது உன் மேல கர்த்தர் உதிக்கப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா இருள்கள் சுட்டரிக்கப்படுவதா. கவனிங்க, எழுப்புவேன் அப்படின்னா இன்னைக்கு முடியல, ஆனா நாளைக்கு எழும்புறேன். ஆனா எழும்ப இருள் அப்படின்னா பிசாசின் கிரியைகள், மனுஷ யோசனைகள். இயேசுவின் நாமத்தினால் சந்தோஷப்படாத. பிசாசை பார்த்து நம்ம சொல்றேன்னா, நமக்கு விரோதமா இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் சொல்ற ஒரு நாள், சந்தோஷப்படாத. ஒரு நாள் என் கர்த்தரனை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது காலம், இது கர்த்தருடைய நேரம். ஆண்டவர் ஒவ்வொருத்தர் குடும்பத்தையும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்துல கர்த்தர் கொண்டு வருகிற நேரம். கர்த்தர் வெளிச்சமா இருக்கிற ஆண்டவர் உங்க மேல உதிக்க கடவர், உங்க குடும்பத்தை மேல உதிக்க கடவர். அவருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள உண்டாவதா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், வெக்கப்பட்டு போறது நாம அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. பெனாயா பலன் இல்லாதவன் தான், சமானம் இல்லாதவன் தான், அவங்கிட்ட திராணி இல்லாததுதான். ஒரு கொம்பை வச்சு ஒரு பலவானை கொல்ல முடியும் அப்படின்னா, பலவீனனா இருக்கிற இவன் பலவானை கொன்று குவித்தான் அப்படின்னா, நான் உங்களை பார்த்து சொல்றேன், உன்னை கொண்டுதான், உன்னை கொண்டுதான் என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவன். பெனாயா மேல் இருந்த அந்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் உங்க மேல் ஊற்றப்படும் போது கர்த்தர் மெய்யாகவே உங்க இருள்களை கர்த்தர் மாற்றுவார். எதிரிகளுக்கு முன்பதாய் கர்த்தரை உயர்த்தி கர்த்தர் வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. பெனாயாவை போல கட்டாவே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, என்கிட்ட பணம் இல்ல, பலன் இல்ல, ஆட்கள் இல்ல, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆனா இந்த யுத்தம் கர்த்தருடைய. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீங்க பண்ற யுத்தம். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க. உனக்கு எது பிரச்சனையோ, உனக்கு எது ப்ராப்ளத்தை கொடுக்குதோ, அதை பார்த்து நீ சொல்ல போற, இது கர்த்தருடையது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் எடுத்துக் கொள்ள போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பெனாயா எல்லாராலையும் குறைவாய் பார்க்கப்பட்டன. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்ககிட்ட என்ன இருக்குதோ இல்லையோ, ஆனா ஒண்ணு இருக்கு, ஜபம். நீ காத்திருந்தனா எப்படி அந்த காக்கா அதை பார்த்து சொல்லுமோ, நீ எல்லாம் ஒரு ஆளு, என்ன பெரிய இதுவா அப்படின்னு நீ எப்படி சொல்றியோ, அதே மாதிரி கர்த்தர் கண்டிப்பாகவே உன்னையும் ஆசீர்வதித்து ஒரு நாள் உயர பறக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால போட்டு நம் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போறோம். Thank you, Jesus. Hallelujah. எல்லாம் ஒரு நிமிஷம் முழங்கால. திராணி இல்லாதவங்க எல்லாம் முழங்கால போடுங்க. எனக்கு திராணி இருக்கு, என் பணம் எனக்கு போதும், என் பலன் எனக்கு போதும், பெனாயா மேல இருந்த அந்த அபிஷேகம் எனக்கு தேவையில்லை,
பெனையா மேல இருந்த அந்த கிருபை எனக்கு தேவையில்லைன்றவங்க மட்டும் இருந்தீங்கன்னாக்கா உட்காருங்க. முழங்கால போட முடியாதவர்கள் உட்காருங்க, பரவாயில்ல. ஆனா இல்ல, பெனையாவை கொண்டு கர்த்தர் உறைந்த பணியில சிங்க கபீருக்குள்ளேயே போய் அந்த சிங்கத்தை கொல்லும்படி எதிரிகளுக்குள்ளே அவனுடைய இதுக்கு போய் அவனை கொல்லத்தக்க பலன் இருந்த போதிலும் வசனம் சொல்லுது, அவன் சமமானவனே இல்லை. அவன் சமமானவன் இல்லை, குறைவானவன். குறைவானவன். எத்தனை பேர் இந்த நாளில் உங்களை பார்த்து கர்த்தாவே, படிப்பிலும் ஞானத்திலும் பணத்திலும் அறிவிலும் ஆற்றலிலும் எல்லாவற்றிலும் நான் குறைந்தவன்றவங்க மட்டும் கைய மேல கர்த்தருக்கு காட்டி பெனையாவை நீர் ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னா, பெனையாவை கர்த்தர் யுத்த வீரனாய் மாற்ற முடியும் அப்படின்னா, பெனையாவுக்கு கர்த்தர் அற்புதங்களை காண்பிக்க முடியும் அப்படின்னா, ஆண்டவரே நீர் எனக்கு அற்புதங்களை காண்பிக்குமால் ஆகும். கரங்களை மேல உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு சொல்லணும். விசுவாசத்தோடு சொல்லணும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உன் இருளின் காரியங்கள் முடிகிற நேரம், ஆண்டவருடைய சூரிய கிர அல்லது கத்திரிகோள் மேல அது காண்பிக்கிற நேரம், இது விடிகாலையின் நேரம். உன் மேல கர்த்தர் உதிக்கிற ஒரு நேரம், ஆண்டவர் வெளிச்சமாய் உன் மேல கடந்து வருகிற நேரம். ஒரு நம்பிக்கை கர்த்தர் கொடுக்க படிக்க வாஞ்சிக்கிறேன். கமா தேவன் எல்லாம் செபிக்க படிக்க வாஞ்சிக்கிறேன். ஓ ரிகாபா தூரபாலா நக்கதிரபா சந்தனா. ஆண்டவர் அந்த வசனத்துல மீகா சொல்லுகிறான், என் சத்ருவே நீ சந்தோஷப்படா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க அந்த வார்த்தைக்கு போல? என் சத்ரு சந்தோஷப்படாத ஒரு நாள் எனக்கு சீக்கிரமா என் கர்த்தர் எனக்கு கொடுப்பவன். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அந்த நாள் வரட்டும். மீகா 7:11 எனக்கு சொந்தமாக போகிறது. நான் உட்கார்ந்திருக்கிற இருள், நான் உட்கார்ந்திருக்கிற இருள் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக, மாறுவதாக, மாறுவதாக. கர்த்தர் பெனையாவில் இருந்த அபிஷேகம். பலன் இல்லாதவன் தான், குறையுள்ளவன் தான், பிராணி இல்லாதவன் தான், அற்புதம் செய்ய முடியாதவன் தான். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Praise the Lord, praise the Lord, praise the Lord. சகோதரி, சகோதரனே, உனக்கு முன்னாடி பெலிஸ்தியன் 5 முழம் பெரியவன். He is equipped one. எல்லாத்தையும் அவன் கிட்ட இருக்கு. அவன் கிட்ட நல்ல ஒரு ஈட்டியம் இருக்கு. பயப்படுறியா? உன் சத்துருவை பார்த்து பயப்படுறியா? உன்னுடைய சிச்சுவேஷனை பார்த்து பயப்படுறியா? வர்ற பேச்சைய பார்த்து பயப்படுறியா? கர்த்தர் இந்த நாளில பலிபடுத்தல கர்த்தனை கர்த்தர் தயார்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினால பெனையாவை கர்த்தர் தப்பிக்க வைக்க அவரால் ஆகும்னா, பெனையாவை அற்புதமாய் கர்த்தர் மாற்ற முடியும் அப்படின்னா, இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்றேன், உன் காரியங்களை மாற்ற, உன் காரியங்களை மாற்ற, உன் தேவைகளை மாற்ற, உனக்கு பலனை கொடுக்க கர்த்தர் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். எதிரி பார்த்து அவன் சொல்லுகிறான், ஓ பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒரு சிங்கத்தை கிழித்து கொத்து போடு, அவன் கொன்று போடு அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறான். ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நான் சமமானவன் இல்லப்பா, அதுக்கு நான் தகுதியானவன் இல்ல, அவரை எதிர்த்து நிக்க எனக்கு திராணியே இல்ல. என் சத்துரு என்னை பார்த்து சந்தோஷப்படாதே. அந்த வார்த்தை நான் சொல்லணும், சொல்லணும். அந்த வார்த்தை சொல்லும் போது எல்லாமே சொல்லணும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இருள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றேன், இருள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றேன். நம்பிக்கை அற்றிருக்கிறவளை பார்த்து நான் இப்படி சொல்ல படிக்க வாஞ்சிக்கிறேன். நம்பிக்கை இல்லாத உன்னை பார்த்து நான் சொல்ல படிக்க வாஞ்சிக்கிறேன். என் கர்த்தருடைய வெளிச்சம், என் கர்த்தருடைய வெளிச்சம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என் கர்த்தருடைய வெளிச்சம்,
உண்மையில உதிக்கிற நாள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு உதிக்கிற நாள். ஓ சத்துருவே, சந்தோஷப்படாத, சந்தோஷப்படாத. முறியடிக்கப்படுகிற நாள் வந்திருக்கிறது. எனக்கு கத்த ஜெயம் கொடுக்கிற நாள் வந்திருக்கிறது. எஸ் 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 ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நீ எழும்ப போற. You're going to rise again. நீ மறுபடியுமா, ஆமென், ஹல்லேலூயா. உன் கால்களை கர்த்தர் பலனுள்ளதாய் மாற்றுகிறார். உன் எலும்புகளை நுணமுள்ளதாய் மாற்றுகிறார். உன் கரடுகள் சரியாக்கப்படுக போகிறது. உன் நரம்புகளை பலன் கடந்து வர போகிறது. ஓ ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேருடைய கால்களிலே, கால்கள் அப்படின்னா நீ எலும்பு போறது, தடையார்கள் தடைகளை கர்த்தர் உடைகிறார், உடைகிறார், உடைகிறார். பெண்ணையாவின் நாமம் மேல ஊற்றப்படுவதா, பெண்ணையாவின் அபிஷேகம் மேல வருவதா, அதே மேல உனக்கு வருவதாக. திராணி இல்லாதவன் தான். எத்தனை பேர் கைய உயர்த்துக்காம, எனக்கு திராணி இல்லதான், எனக்கு பலன் இல்லதான், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, பணம் இல்ல, ஆள் பலம் இல்ல, படை பலம் இல்ல, திராணி இல்ல, அறிவு இல்ல, படிப்பு இல்ல. ஒன்னே என் தேவன் நீரோடு இருக்க, என் கர்த்தர் நீரனோடு இருக்கையில் பலவானை கொண்டு குவிக்கத்தக்க, அவனுடைய ஈட்டியத்தை அவனையும் கொண்டு குவிக்கத்தக்க ஒரு பலனை பெனையாவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா, எனக்கு கர்த்தர் அப்பேற்பட்ட பலனை இயேசுவின் நாமத்தினால சொல்லும்போது கரங்களை தட்டி, ஆமென், எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்தலாமா? அதே பலன், அதே அபிஷேகம், அதே கிருபை, தயவு. ஆமென், 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 ஆமென். எஸ், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இருள் மாற போகிறது. நான் எழும்ப போறேன். I am going to rise again. என் மேல ஒரு என் கர்த்தருடைய வெளிச்சம் வர போகிறது. ரபரா ஷபரபா ரபபபபபபா. எஸ், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மத்தியிலே உள்ளாவீராக ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே அபிஷேகம் பண்ணபடி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். திருகர தாங்கட்டும். பெனையாவு கையில கொம்பு மட்டும் இருக்கு, ஒரு தடி மட்டும் இருக்கு. அந்த தடிய வச்சு அவன் ஜெயிச்சான். இல்ல, என்கிட்ட எதுவுமே இல்லப்பா, மேல ஒரு நம்பிக்கை, அது மட்டும் நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. நிறைய பேர் என்ன பார்த்து சொல்லுங்க, இந்த நம்பிக்கை வச்சு அவ்வளவு பெரிய ஒரு ஜெயித்தான அந்த மனுஷங்களை ஜெயிப்பியா? அவனை உன்னால ஜெயிக்க முடியுமா? ஆனா நான் இப்போ பள்ளிப்படுத்த சொல்றேன், உன்கிட்ட ஒண்ணுமே இல்லதான், ஆனா ஜெயிக்க போற. நான் சொல்லும் போது கைகளை தட்டி ஆமென் சொல்லணும். உன்கிட்ட ஒண்ணுமே இல்லதான், ஆனா ஜெயிக்க போறது நீதான். பெனையா, பெனையாவே, நீ ஜெயிக்க போற, நீ ஜெயிக்க போற. பிராணி இல்லாத உன்னை கத்த ஜெயிக்க வைக்கிறார். சமரா தரபரா பாபா பாபா பாபா. ஓ பிரைஸ் தி லார்ட். எஸ், எஸ், நீ ஜெயிக்க போறவன் தான். கர்த்தருடைய அதைதான் அழைத்திருக்கிறார். மடங்கடிக்கப்பட அல்ல, தோக்கடிக்கப்பட அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேலையில பேட்டில் சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இருக்கிற எல்லாரையும் பார்த்து, உன் கையில ஒண்ணுமே இல்லைல்ல, ஆனா நீ ஒரு பெனையா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க தெரியல. நீ இன்னைக்கு ஒரு பெனையா. கர்த்தர் உன்னை கொண்டு உயர்ந்த பலனுள்ள சத்துருக்களை கொல்லும்படி, நிர்மலமாக்கும்படி, கர்த்தருக்கு தேசத்தை சொந்தமாக்கும்படி கர்த்தர் மேல விசேஷமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். ஓ ஆமென், ஹல்லேலூயா. உன் இருள் மாற போகிறது, இருள் மாற போகிறது. வெளிச்சம் மேல வருவதான் கர்த்தர் உன் மேல அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நாவே மகிழ்ச்சி ஸ்தோத்திரிக்கிறோம், நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. பெனையாவை திராணி இல்லாத பலவீனனான பெனையாவை ஆசீர்வதிக்குமல் ஆகும் என்றார். கடனிலும் வருத்தத்திலும் பலவீனங்களிலும்
வியாதியிலும் வறுமையிலும் இருக்கிற சொல்லும் போது ராமேன்னு சொல்லணும், என்னையும் ஜெயிக்க வைக்க மாலை ஆகும். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி இந்த என்னை போல பலவீனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்காய் கோடி நன்றி அப்பா. நடத்தபடி செபிக்கிறோம். பிரசன்னம் இந்த இடத்துல தங்கி இருக்கட்டும். ஒவ்வொருத்தருமே ஊற்றப்பட்டது கர்த்தருடைய பிரசன்னம். ஆவியானவர் பலத்தெல்லாம் இடைக்கட்டி நடத்தபடி செபிக்கிறோம். நான் வெட்கப்பட்டு போகட்டும். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனில் பெரிய காரியங்களை செய்ய ஆசிர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.